ஏசுன்றதும் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மீடியா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், சாட்சியாய் வாழ்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் யோவான் எழுதின 3ஆம் நிருபம் அதிகாரம் 1 வசனம் 3. சகோதரர் வந்து நீ சத்தியத்தில் நடந்து கொள்ளுகிறாய் என்று உன்னுடைய உண்மையை குறித்து சாட்சி கொடுத்த போது மிகவும் சந்தோஷப்பட்டேன். For I rejoiced greatly when the brethren came and testified of the truth that is in thee, even as thou walkest in the truth. 3 John chapter 1 verse 3. எனக்கு அன்பானவர்களே, இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான் வந்து காயுவுக்கு எழுதுகிறார். சகோதரர் வந்து நீ சத்தியத்துல நடக்கிறாய் அப்படின்னு உன்னை குறித்து சாட்சி கொடுத்த போது நான் வந்து அதை குறித்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன் அப்படின்னு இங்க எழுதுறதை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் சாட்சியாய் வாழ்கிறோமா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஒரு பெரிய ஊழியக்காரர் அவர் வந்து ஒரு மெசேஜ்ல வந்து ஒரு காரியத்தை குறித்து அவர் பேசினார். அதாவது தெரு ஓரத்துல அனாதையாய் ஆதரவு இல்லாம இருக்கிறவங்களுக்கு, கஷ்டத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்க ஒரு குரூப்பா போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அப்போ இவங்க உட்கார்ந்து, இவர் வந்து ரொம்ப ஆதரவா ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும் போச்சுல, அவர் கேட்டாராம், ஐயா உங்க பேரு இயேசுவா அப்படின்னு. இவருக்கு பயங்கர ஷாக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க? எதுக்காக என்னை பார்த்து இயேசுவான்னு கேக்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அந்த மனுஷன் கேட்டாராம், இல்ல நான் கேள்விப்பட்டிருக்கேன், இயேசுதான் வந்து யாருமே இல்லாதவங்களை போய் சந்திப்பாரு, ஆதரவு இல்லாதவங்களுக்கு உதவி செய்வாரு, எல்லாரிடத்திலும் அன்பாய் பேசுவார், அப்படின்னா தான் இயேசு அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், அதனால தான் கேட்டேன் உங்க பேர் இயேசுவா அப்படின்னு. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் சாட்சி. அதாவது அந்த மனிதனுக்கு கிறிஸ்துவுடைய அன்பை வெளிப்படுத்துவதன் மூலமாக இவர் கிறிஸ்துவாக தெரிந்திருக்கிறார். ஆனா நாம இன்னைக்கு சாட்சி அப்படின்னு எதை நினைச்சிட்டு இருக்கோம்? இங்க யோவான் சொல்றாரு, காயுவை பார்த்து அந்த லெட்டர்ல எழுதுறாரு, உன்னை குறிச்சு நான் கேள்விப்பட்டேன்பா, இங்க வந்த சகோதரர்கள் சொன்னாங்க, நீ வந்து சத்தியத்துல நடக்கிறாய் அப்படின்னு அவங்க உன்னை குறித்து சாட்சி சொன்னாங்க. இந்த காரியம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்னு. ஆனா இன்னைக்கு நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? ஒரு சாட்சினா என்ன தெரியுமா பண்றோம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என்னை சாட்சியாக தேவன் நிறுத்தி இருக்கிறாரு, எனக்கு உடம்பு சரியாச்சு, என் வீடு கட்டப்பட்டுச்சு, இன்னும் அநேக காரியங்களை குறித்து இதுதான் சாட்சி என்று நம்ம அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், சர்ச்சுக்கு உள்ள நாம தேவன் நமக்கு செய்த உதவியை சொல்றது வந்து சாட்சி கிடையாது. மாறாக எது சாட்சி அப்படின்னா, கிறிஸ்தவர் அல்லாதவரா இருக்கலாம், உலகத்துல இருக்கிறவங்களா இருக்கலாம், அவங்க நம்மை குறித்து, நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை குறித்து என்ன மாதிரியான கருத்தை கொண்டு வர்றாங்க, இதுதான் வந்து முதலாவது கவனிக்கப்பட வேண்டிய சாட்சி. எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை நான் இந்த இடத்துல சொல்ல ஆசைப்படுறேன். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சென்னையில ஒரு மனுஷரை நான் சந்திச்சேன். அரௌண்ட் ஒரு 85 to 90 இருக்கும் அவருக்கு ஏஜ். அவரும் அவரோட ஒய்ஃபும் நின்றுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போறதுக்கு அவங்க கொஞ்சம் வண்டியில ஏறுறதுக்குலாம் நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். ஸோ என்கிட்ட வந்து ரொம்பவே நல்லா வந்து க்ளோஸ் அவர் பேசிட்டாரு, என்னோட நேட்டிவை கேட்டாரு. அதை சொன்ன உடனே அவருக்கு இன்னும் பயங்கரமான சந்தோஷம். ஏன் அப்படின்னா, அந்த மனிதரை குறித்து நான் சொல்லணும் அப்படின்னா, அவர் வந்து அரௌண்ட் 85ல இருந்து 90 அந்த மாதிரி ஏஜ் குரூப். அவரு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு பெரிய கோயில்ல, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் டெம்பிள் அதுல வந்து அவரு பூஜாரி, மெயின் பூஜாரியா இருக்கிறவரு. இன்னைக்கு இந்த டேட்லயும் அவருடைய பிள்ளைகள் அந்த கோயில்ல அதே பூஜை வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு பர்சன், அவர் இம்மிடியேட்டா என்கிட்ட சொன்ன வார்த்தை, நான் படிச்ச ஸ்கூலை பத்தி கேட்டாரு. அவர் சொன்னாரு, நானும் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அதே ஸ்கூல்ல படிச்சவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஃபாதருடைய பேரை சொல்லி அவர் கேட்கிறாரு. இந்த ஃபாதரை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா தம்பி அப்படின்னு. நான் சொன்னேன், நான் போட்டோஸ்லாம் பார்த்திருக்கேன், எங்க ஸ்கூல்ல இருந்திருக்கு, நான் பார்த்திருக்கேன். ஏன் அப்படின்னா அந்த காலகட்டத்துல நான் பிறக்கவே இல்லை. அவர் நிறைய காரியங்களை பைபிள்ல இருந்து பேசினாரு. எனக்கு பயங்கரமான ஒரு ஆச்சரியம். நான் கேட்டேன், உங்களுக்கு எப்படி தெரியும் பைபிள் பத்தின்னு சொன்னதுக்கு அவர் இம்மீடியட்டா சொன்ன காரியம், இந்த ஃபாதர் வந்து அவ்வளவு ஒரு நல்ல மனுஷன், அவர்கிட்ட நாங்க எப்பவுமே கேட்போம், எப்படி நீங்க இவ்வளோ நல்லவங்களா இருக்கீங்க, எப்படி எல்லாரையுமே இவ்வளோ இதா அன்கண்டிஷனலா ஒரு லவ் பண்றீங்க,
இன்னும் நிறைய விஷயத்துல வந்து இவ்வளவு சாந்தமா இருக்கீங்களா எப்படின்னு நாங்க கேட்டதுக்கு அவர் சொன்ன காரியம், இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இந்த பைபிள்ல அவரை குறித்து இருக்கிறது, அவரை மாதிரி தான் நான் பின்பற்றி நடக்கிறேன் அப்படின்னு அவர் சொன்னது நிமித்தமா அவர்கிட்ட இருந்து பைபிள் வாங்கி இவரை போல இருக்கிற அந்த மனிதனை, அதாவது இயேசுவை சொல்றாரு அவரு, அந்த அந்த வயசானவர், இந்த ஃபாதரை மாதிரி இருக்கிற அந்த மனுஷனை குறித்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் பைபிள் வாசித்தேன் தம்பி. இன்னைக்கு வரைக்கும் அது எல்லாமே எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு அப்படின்னு. இதுல என்னன்னா அவர் செஞ்ச அடுத்த காரியம், என்னைய வந்து அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல அவர் பெட்ரூமுக்கு கூட்டிட்டு போய் என்னைய உட்கார வச்சு காஃபி கொடுத்து கெஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்புனாரு. அவங்க பொண்ணு எல்லாத்துக்குமே, இதோ பரம்பூர்ல தான் இருக்காங்க அந்த வீடு, அவங்க பொண்ணு எல்லாத்துக்குமே அவ்வளோ பெரிய பயங்கர ஆச்சரியம். என்கிட்ட அவங்க சொன்ன காரியம் என்ன அப்படின்னா, அவங்க வேற மாதிரி சொன்னாங்க, அவங்க கம்யூனிட்டி வச்சு சொன்னாங்க. அதாவது அவங்க சொன்ன என்னன்னா, எங்க ரிலேட்டிவை தவிர யாருமே இது வரைக்கும் ஒரு கெஸ்டா வந்து எங்க ஹாலை தாண்டி உள்ளது வந்து கிடையாது, நீங்க தான் ஃபர்ஸ்ட் பர்சன் தம்பி அப்படின்னு. அதாவது இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இது வந்து ஏதோ வந்து என்கிட்ட ஏதாவது ஸ்பெஷல் டேலண்ட் அவர் பார்த்து என்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாரா? கிடையாது. நான் வந்து ஆண்டவருக்கு ஊழியம் பண்றேன் அப்படின்றதுக்காக அவர் வந்து அந்த மாதிரி என்னைய ட்ரீட் பண்ணாரா? இல்ல. அவருக்கு ஹெல்ப் பண்ணதுனாலயா? கிடையாது. மாறாக அவருக்கு காண்பிக்கப்பட்ட இயேசு, அந்த ஃபாதர்னால காண்பிக்கப்பட்ட இயேசுவை அவர் வந்து அந்த நாட்கள்ல கண்டதுனால, அந்த ஃபாதர் ஒரு உயிருள்ள சாட்சியாய் அவர் பார்த்ததுனால இன்னைக்கு என்னை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணாரு. எனக்கு அன்பானவர்களே, இதுதான் சாட்சி. நாம் இருக்கிற இடத்துல நம்மளால சுவிசேஷம் சொல்ல முடியாமல் இருக்கலாம். நாம் பழகுகிற மனிதர்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்ல முடியாத சூழ்நிலையில இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை அதை சொல்லுகிறதா? இயேசு இப்படி இருந்திருப்பார், அவருடைய குணம் எப்படி இருந்திருக்குன்றத நம்மை பார்த்து கிறிஸ்தவர் அல்லாதவர் ஒருவர் கற்றுக்கொள்ளுகிறார் என்றால் அதுதான் வந்து சாட்சிய வாழ்க்கை. எனக்கு அன்பானவர்களே, நாம் எவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? இந்த நாட்களில் நாம வந்து உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிச்சுதான் அநேக நேரத்துல இருக்கிறோம். நம்ம பார்த்து ஒருத்தன் ஒரு வார்த்தை சொன்னான்னா இம்மிடியேட்டா கோபத்துல 10 வார்த்தை தான் நமக்கு வருகிறது. அப்படி இருக்கக்கூடாது. மாறாக இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாவற்றையும் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டாரோ, எல்லாரையும் அன்பு செய்தாரோ, இதே மாதிரி இயேசுவை மாதிரி குணாதிசயங்களை நாம் பிரதிபலிக்கும் போது மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாய் வாழ முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே, எங்களை நீர் தெரிந்தெடுத்திருக்கிறீர். உமது பிள்ளைகளாக மற்றவர்களுக்கு முன்பதாக ஒரு உயிருள்ள சாட்சிகளாய் வாழ நீர் எங்களை தெரிந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. ஆவியானவரே, நாங்கள் உள்ளும் புறமும் எல்லாவற்றிலும் உம்மை தரித்து வாழ, எங்களுடைய எல்லா காரியங்களிலும் இயேசுவை பிரதிபலிக்க நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்பா, எங்க மாம்சத்துல இருந்து எந்த காரியமும் நாங்க செய்யக்கூடாது. ஆவியானவரே, நீர் எங்களை வேலி அடைத்து பாதுகாத்துக்கோங்க. அப்பா, மற்றவர்கள் கண்களுக்கு முன்பதாக கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் நடக்க ஆவியானவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தாங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.